ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி 5 நிமிடங்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுது கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பார்த்த நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த மகத்துவமான கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்மை சுகத்தோடு காப்பாற்றி வந்தார். அதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்றார். அவர் நமக்கு முன்னாக கடந்து சென்றார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாம், மகிமையின் நாமம், மாறாத நாமம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலே 3 காரியங்களை உங்கள் மத்தியில வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒன்றாவது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு. நம்மை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிவதற்கு உதவி செய்கிற கர்த்தர். சங்கீதக்காரன் அதிகமாக பாடல்களை எழுதி தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி ஸ்தோத்திர பலியிட்டு துதித்து ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாய் கனத்தை கொடுத்த தேவனுடைய தாசன். இவர் எழுதின பாடல்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையை தட்டி எழுப்புகிற பாடல்கள். ஆலயத்திலே சங்கீதம், அதாவது தமிழர்கள் இருக்கின்ற இடமெல்லாம் இந்த சங்கீதத்தை வாசிக்காமல் ஆராதனை முடியாது என்பது உண்மை. இந்த சங்கீதக்காரனுடைய சங்கீதங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறது. அதனுடைய பகுதியை தான் நாம் பார்க்க போறோம். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்மை தட்டி எழுப்புவதும் நம்பிக்கை கொடுக்கிறதுமாய்
இருக்கிறது. இவளில் சற்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த வசனத்தினுடைய கருத்துக்களை ஆராய போகிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்ரு என்ற வார்த்தையை சங்கீதக்காரன் உபயோகப்படுத்துவதற்கு காரணம் தாவீதரசன் நேசித்த சவுலே தாவீதுக்கு விரோதமாய் எழும்பிட்டாரு. ராஜ்யபாரம் போன பிறகு தாவீதின் மீது வைராக்கியத்தோட தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின சவுல் அவர் ஒரு சத்ருவாய் மாறினார். அந்த சத்ருவாய் மாறின அவருடைய வாழ்க்கையிலே தேவையான உதவி கர்த்தரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சத்ரு யார் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு பகுதி, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்னொரு பகுதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பசுத்தம் அடையக்கூடாது, விசுவாசத்தில் இருக்கக்கூடாது, தேவனுடைய நன்மையும் கிருபையும் பெற்று வாழக்கூடாது என்று தன்னுடைய உள்ளத்திலே தீய எண்ணத்தோடு செயல்படுகிறவன் தான் பிசாசு, சத்ரு. அந்த சத்ருக்களுக்கு முன்னாக ஆயத்தம் பண்ணுகின்ற அந்த பந்தி பற்றி பின்னாடி பேசுவோம். இப்போது பேச வேண்டியது என்னவென்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் அழைத்தார் இவரை. தாவீதோடு விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே தாவீதுக்கு எந்த மரண பயமோ மரணத்துக்குரிய காரியங்களில் அவர் தன்னைத்தானே பயப்படுகிற நிலையில் தள்ளப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக சத்துரை பார்த்து அவர் பயப்படவில்லை. ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், நடைமுறையில் தாவீது வாழ்ந்த காலத்தில், சவுல் ராஜாவா இருந்த காலத்தில் ஒருவன் எழும்பினான், அவன் பெயர் தான் கோலியாத். அவன் எழும்பி ஜனங்களை அதிகமாய் துக்கப்படுத்தி பேசுவதும் ஏசுவதும் இவ்விதமாய் கடினமான வார்த்தைகளினாலே உபயோகப்படுத்தி அலட்டி கொண்டிருந்தான். சவுல் ராஜாவினுடைய நிலைமை மிக மோசமாய் போய்விட்டது. ஒரு கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை. எவ்வளோ உயரமுள்ள பலச்சாலி உள்ள இந்த சத்துரு
துதிக்கிற பாடுகிற இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு விரோதமாய் எழும்பி வந்தவன், அவருடைய வீட்டை நஷ்டப்படுத்த வந்தவன், கஷ்டப்படுத்த வந்தவன். இதிலே நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், கோலியாத்து பேசின வார்த்தைகள், அவன் விட்ட வார்த்தைகள், அவனுக்கு இருந்த பெருமை, அவனுக்கு இருந்த வைராக்கியம், இஸ்ரேல் ஜனத்தின் மீது பட்டயத்தினாலே படையெடுத்து அழித்து விடலாம் என்று அவன் நினைத்தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவர்தான் தாவீது. தாவீதை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் ஆவி தாவீதோடு இருந்தபடினாலே, தாவீது யார் என்றால் ஜெபிக்கிற ஆவியை பெற்றவர், துதிக்கிற ஆவியை பெற்றவர், ஸ்தோத்திர பலியிடுகிற ஆவியை பெற்றவர். அவருடைய வாழ்க்கையில் எதற்கும் அசையாமல் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றின தாவீது தன் வீட்டிலே வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னார் என்று நான் வருகின்ற வரையிலும் இருந்து என்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர், என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர், என் வாழ்க்கையை அறிந்த கர்த்தர், அவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மீட்பு உருவாக்குவதற்கு என்னை பாத்திரமாய் தெரிந்து கொண்டபடினாலே, எனக்குள்ளே இருக்கிற இந்த வைராக்கியம், துணிச்சல், இது அடக்கி கொள்ளாதபடி நான் நிச்சயமாய் அவர்களோடு போவேன், யுத்தத்தை பண்ணுவேன். அவன் உயரமுள்ளவன், தாவீது குள்ளமாயிருப்பான். ராஜா சொன்னார், கவசங்கள், பட்டயம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லும் போது அதை தாவீது மறுதலித்து விட்டார், வேண்டாம் என்று சொல்லி. அந்த கோலியாத்து ஒரு சத்துரு, அவன் கிட்ட வரும்போது அவன் சொல்ற வார்த்தை, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையினாலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் போதுமானவர், அவர் வல்லமுள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர். ஒரே ஒரு கல்லை அடையிலிருந்து எடுத்தான், இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும், வீசி எறிந்தான். அது போய் அவனுடைய நெற்றியில் விழுந்த பிறகு அவன் கீழே சாய்ந்தான். இந்த ஒரு சத்துருவை கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன், நீ என்னதான் தூஷணம் பண்ணு என் கர்த்தரை, ஆனால் அவருடைய நாமத்தின் மூலமாக வருகிறேன். சத்ருவை மேற்கொள்ளுவதற்கு தாவீது போட்ட திட்டம் கர்த்தர் சக்சஸ் பண்ணி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், அதன்படி நாமும் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்.
இந்த கோலியாத்தை கீழே விழுந்த பிறகு ஓடுகிறார் தாவீது. அவனுடைய பட்டத்தையே எடுத்து அவனை கொல்லுகிறார். தலையை 2ஆக துண்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் நாமத்தை உடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்றென்றும் மாறாதவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து உதவி கரத்தை நீட்டுகிறவர். இந்த இடத்தில் பார்க்கும் போது தலையை முடியை கையினால் பிடித்து கொண்டு ஒரு பக்கம் இந்த இஸ்ரேல் ஜனத்திற்கு பெரிய சந்தோஷம், நம்முடைய எதிரி மரித்து விட்டான். எவ்வளவு அருமையான இந்த செய்தியினுடைய சாரத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் யாவருக்கும் துணையாய் நிற்கிறவர். தாவீதுக்கு துணையாய் நின்று கோலியாத்தை வெல்லுவதற்கு கிருபை கொடுத்தார். இந்த இடத்துல தான் நாம் கவனிக்க வேண்டும். ஜெயம் கர்த்தரால வந்தது. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்துல கூடுகிறோம். ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் என்பது வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இடத்தில் என்ன நடந்தது என்றால், அவன் கீழே விழுந்த பிறகு அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறதுனா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறது. பந்தி என்பது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது தெரியும் என்ன விதமான பந்தி இருக்கிறது என்று. ஒரு வீடு திறக்கிற ஒரு இடத்திற்கு போனால் தெரியும் எவ்விதமாக அவைகள் இருக்கிறது என்று. அடுத்ததாக இந்த பந்தி என்பது கர்த்தரால கொடுக்கப்பட்ட இந்த பந்தி. இதுல ஒரு பசுத்த பந்தி என்பதும் ஒன்று உண்டு புதிய ஏற்பாட்டில் நமக்காக. ஆண்டவர் சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக பாவ அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். இந்த உலகத்தில் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்களில் ஒன்று தாய். இந்த தாய் தான் அருமையான குமாரன் தாவீதை பெற்றெடுத்த தாய். இந்த வீட்டிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது யுத்த களத்தில் போகும்போது அது ஆண்டவருடைய சித்தம். யார் உயிர் இழப்புகள் இருக்கிறதோ அது ஆண்டவருடைய சித்தம். நாம் எதுவும் தடுக்க முடியாது. அவர்கள் செய்த பாவத்திற்கோ தண்டிக்கப்பட்டார்கள், அவர்கள் நடந்த நடக்கைக்கோ தண்டிக்கப்பட்டார்கள், அவர்கள் நாவினாலே ஆண்டவரை தூஷிக்கிறதாய் இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக கர்த்தர் தண்டிக்கிற கர்த்தர். ஆகவே இந்த இடத்தில் எதை பார்க்கிறோம் என்றால், இந்த சத்துரு அழிக்கப்பட்டான். அதை கையில் எடுத்துக்கொண்டு நடனம் ஆடி வருகிறார்கள். இந்த இஸ்ரேல் ஜனத்தார் ஒரு நடனம் ஆடிய பிறகு ஒரு பந்தி இருப்பது உண்மைதாயா? வெற்றியின் பந்தி. வெற்றி கொடுத்தார் கர்த்தர்.
கர்த்தர் வெற்றி கொடுத்தபடினாலே நான் அவரை மகிமைப்படுத்துவேன். அவர் நாமத்தை உயர்த்துவேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இதுதான் நமக்கு அருளுகிற கிருபையான நேரம். பந்தி என்பது பசுத்த பந்தி, ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் பிக்கப்பட்ட சரீரத்தையும் உட்கொள்கிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு. அடுத்த பந்தி இந்த உலக பிரகாரமாக எதை குறிக்கிறது என்றால், அது இந்த பந்தி சந்தோஷத்துக்குரியது, வெற்றியை கொண்டாடுகிற ஒரு பந்தி, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பந்தி. அந்த இஸ்ரேல் ஜனத்தார் ஆடி பாடி மகிமைப்படுத்தி போகிறார்கள். கோலியாத்தினுடைய தலை துண்டிக்கப்பட்டு வேதனையோடு திரும்பி செல்லுகின்ற ஜனம். இந்த இடத்தில் கனத்துக்குரிய கர்த்தர், மகிமைக்குரிய கர்த்தர், அவர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை உபயோகப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவர் போடுகிற பிளான், திட்டங்கள். அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய சத்துரு கோலியாத்! அவரால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆகும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பந்தி ஆயத்தப்படுத்துவதற்கு, சந்தோஷத்தோடு வெற்றியை கொண்டாடுவதற்கு, ஜெயத்தை கொண்டாடுவது. ஆனால் ஒன்று மாத்திரம் மறக்க கூடாது, ஜெயத்தைய வெற்றியை கொடுத்தவர் யார்? கர்த்தர். அந்த கர்த்தரை மறக்க கூடாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொள்ளுகிறவன் பாக்கியவான், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அநேகர் இந்த காலகட்டத்தில் சத்தியத்தை விட்டு தூரமாய் சென்று விடுகிறார்கள். அதாவது சத்தியத்தை விட்டு தூரமாய் செல்லும் போது உனக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் அதற்காக யுத்தம் பண்ண மாட்டார் கர்த்தர். கர்த்தரை தேடி வர வேண்டும் என்றால், கர்த்தர் இருக்கிற இடத்தில் கடந்து வர வேண்டும் என்றால், ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். ஜெயம் வந்த பிறகு பந்தி, சந்தோஷமாக பாடுதல், சந்தோஷமாக ஆடுதல், சந்தோஷமாக பந்தியில் கலந்து கொண்டு உணவு எடுத்துக் கொள்ளுதல். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவில இந்த இடத்துல பார்க்கும்போது பலர் விதமான சிந்தனைகள் இருக்கலாம். அந்த சிந்தனையெல்லாம் ஒருமுகப்படுத்தி சக்தி என்ன சொல்லுகிறது என்பதை கேட்பதற்கு கவனமாய் நம்முடைய இதயத்தை செயல்படுத்துவது நல்லது. பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஆமா, அவர் இன்னொரு பந்தியை ஆயத்தப்படுத்திட்டு போனாரு. கொல்கதா மலையிலே, கெத்செமனே தோட்டத்திலே இதை குறித்து விவரமாய் பேசுகிறதற்கு அவருக்கும் சில தடைகள் வந்தது. இந்த ஊழியத்தின் பகுதியிலே பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் எந்த அளவுக்கு துணையாய் நின்று உதவி செய்தார்,
ஒரு தகுடு கூட எந்த ஆலயத்திலிருந்து எடுக்க முடியாது. அவ்வளவு சட்டத்தின் ரீதியில் வாழ்ந்த இந்த இடங்கள். அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவே கர்த்தர் என்று விசுவாசிக்கும் போது அவரே இறங்கி வந்து ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். ஜெயம் கர்த்தரால வரும். இந்த ஜெயத்தினாலே கர்த்தருடைய நாமத்தை நம்பி வாழ வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், வெற்றியை கொடுத்து, அதுக்குதான் மோசையினுடைய பகுதியில சொல்லப்படுது, கர்த்தர் உனக்கு முன்னாக செல்லுவார். கர்த்தர் முன்னாக செல்லுகிற ஒரு கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம், இரட்சகராய் கொண்டிருக்கிறோம், மீட்பராய் கொண்டிருக்கிறோம். அவரை தவிர இந்த உலகத்தில் விடுவிக்க, விடுதலை கொடுக்க, காப்பாற்ற, ஆதரிக்க யாரும் இல்லை. அவர் ஒருவரே மகா பசுத்தமுள்ள கர்த்தர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற ஒவ்வொரு ஸ்தானத்திலும் கர்த்தருடைய நாமம் உண்மையாகவே மகிமைப்பட வேண்டும். இந்த பந்தி என்பது கர்த்தருக்காக சொல்லப்படுகிற பந்தி. அவர் வீட்டிலே இருக்கும் போது, போதகர் வீட்டிலே இருக்கும் பொழுது எவ்விதமாக அவர்கள் இந்த ஆகாரத்தை உட்கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கும்போது உண்மையாகவே அவளுடைய முகத்தில் தெய்வீக சமாதானம், தெய்வீக அன்பு இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்லும் போது, உன் இளமையை குறித்து ஒருவனும் எதிர்த்து நிற்காதபடி, மோசையோடு கூட இருந்தது, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். சகல ஜனங்களும் வந்து நன்மை பெறுகிற ஒரு இடமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பது சுகன் பலனை அடைய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவன் தெய்வத்தினுடைய பசுத்தத்தில் வளர வேண்டும் என்றால் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அப்போ பந்தி பசுத்த பந்தி. இன்னொன்று, அவர்கள் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் வாழ்வதற்காக அவர்களை உலகத்திற்கு அனுப்பிய இந்த வேலையிலே வேலை செய்கிற மற்ற வேலைக்காரர்கள் யார் இந்த காரியத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாரோ அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஞானத்தோடு வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. பந்தி கர்த்தரால கொடுக்கப்பட்ட பந்தி அல்ல, விசுவாசிகள் தான் முக்கியமா சொல்ல வேண்டியது. விசுவாசிகள் உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசிகள் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தவர்களை குற்றவாளியாய் நிற்பதற்கு முன்பதாக தன்னைத்தானே குற்றவாளியாய் என்று நினைக்கக்கூடிய நினைவுகள் வராதபடி
காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததோ இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற எல்லா ஸ்தானத்திலும் கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இடத்திலே கூடி வந்தோம். ஒரு துக்க வீட்டில் இருந்து வந்தோம். நம்மை துக்கப்படுத்தாதபடி அவர் தாங்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதனுடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற நாமமாயிருப்பதாக. கர்த்தருடைய பசுத்த நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். இவைகளில் நாம் கவனத்தை செலுத்தி இவைகள் மீட்டுக் கொள்வதற்கு பிரயாசப்படுவது நல்லது தான். ஆனால் அது எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றால், சிறு பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி நடத்தி கொண்டிருந்த இந்த சண்டே கிளாஸ் அங்கு யார் அதிகமாக வசனத்தை கொடுக்கிறார்களோ என்பதையும், இந்தியன் ஆயிலை பற்றியும் அவர்கள் சொல்லிய காரியங்களை பார்க்கும் போது தாம் பிள்ளையும் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு திட்டத்திற்கு வந்து இந்த ஒரு பந்தி, இந்த சகோதரி அவர்கள் இந்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் இறங்கி வருகிறார். எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அப்போ யுத்தம் ஜெயம் கொண்ட பிறகு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற பந்தி எதற்காக ஆயத்தப்ப? சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. பிரியமானவர்களே, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நமக்கென்று அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய சத்தியத்தை வைத்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு இவ்விதமாய் விதைக்கப்பட்டிருக்கிற எதுவாய் இருந்தாலும் ஒன்று சேர்த்து எல்லாவற்றிலும் நாம் மேற்கொள்வதற்கு தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு பிசாசு எதிர்த்து நின்று வாழவும் கர்த்தர் நமக்காக பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. அது போதும். அவரை நம்புவோம். அவர் கைவிடட்டார், அவர் காப்பாற்றுவார், அவர் ஆதரிப்பார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்படி அவர் தன்னுடைய வாழ்நாளில் சீஷர்கள் கொடுத்த இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு இது பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனா இயேசுவே, நம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகோதர விஜய்க்காக ஜெபிக்கிறேன். அவர் தொடர்ந்து அவருடைய வேலையை அவர் செய்யவும், இங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற இவைகள் எல்லாம் ஆண்டவரை சுத்திகரித்து பலனடைய கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரதர் ராஜேந்திரனுடைய குடும்பத்திற்காக, 2 பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை அன்பின் கரத்துக்குள்ளே மூடிக்கொள்ளும் ஆசீர்வாதியும் தேவனுடைய கரம் துணையாய் நிற்பதாக. இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே கர்த்தருக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வழி நடத்துகிற கர்த்தர் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே
எல்லா சத்துருக்களின் காரியங்களையும் குறிப்போம். கர்த்தர் தாமே ஒன்றையும் வழிநடத்தி தருவாராக. சத்துருவின் மேலே நாங்கள் ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்காக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைய நாளிலே கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். பாஸ்டர், God bless you. ஆமென். 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 நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கருத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமென். ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்